அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 4/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி ஓப்பன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,451. 25,451 அப்படின்னா ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து 450 அப்படின்னா லோ வந்து நம்மளுக்கு 333 நினைக்கிறேன். எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ 333 நம்மளுக்கு பேலன்ஸ் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, 333 அப்படின்னா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 120 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து 200 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. நம்ம நியரஸ்ட்டாக நம்மளுக்கு 133 466 பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் பேலன்ஸில் இருந்தது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியும் சேம் அதே சினாரியோ தான். காலையில் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழேயா ஓப்பனுக்கு மேலேயா அப்படின்னு பார்க்குறப்போ ஓப்பனுக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 56,839. அப்போ ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஓப்பனும் ஹையும் பிரேக் பண்ணாத வச்சோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே இறங்குனாங்க, திருப்பி மேலே போனாங்க, திருப்பி கீழே வந்தாங்க. அப்போ இந்த ஓப்பனை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த லோலேருந்து நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். நம்மளுக்கு இப்போ இப்போ காலையில் ஓப்பன் ஆகிட்டு ஹை பார்த்தீங்கன்னா 56,924, லோ பார்த்தீங்கன்னா 56,676 தான் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. இப்போ நியரஸ்ட்டாக நம்ம ஹைக்கு போயிட்டு அந்த ஓப்பன்கிட்ட போயிட்டு அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சு ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. 500 பாயிண்ட் கிடையாது. ஆனால் இந்த லோவில் இருந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு நியரஸ்ட்டாக நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்குது. இதை தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துக்குலாம் வரப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த 56,750 56 நம்மளுக்கு 57,250 இந்த 250 750 நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் மார்க்கெட்டில். அதுவும் சென்செக்ஸுக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இந்த ரேஞ்செலாம் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டின்னு சொல்ல தேவையில்ல, நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பிரியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு மந்த்லி எக்ஸ்பிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்ல ஒரு இம்பேக்ட்டு கால் சைடு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு லோவை டச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம கால்குலேஷனையும் மார்க்கெட்டு நல்லா பக்காவாக நம்மளுக்கு ப்ரீமியம் கால்குலேஷனில் நம்மளுக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணுனுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க இன்னைக்கு. ஓப்பனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருந்தாங்க. ஓகேங்களா, ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹை பார்த்தீங்கன்னா 83,435 காலையில் நம்மளுக்கு போட்ட ஹை. இப்போ 435 மார்க்கெட் கீழே இறங்குனாங்க. கீழே இறங்கின 435 83,435 நான் லோ பார்த்தீங்கன்னா 83,000 வச்சு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. 500 ரேஞ்சு 430 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் 83,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இன்றைக்கி இருந்தது. இந்த டேபிள் நம்ம அதிகமாக செக் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இந்த டேபிள் வந்து அமையும். சென்செக்ஸ் டேபிளும் சரி, நிஃப்டி டேபிள், பேங்க் நிஃப்டியுமே. அப்போ இந்த ஏரியாக்கெலாம் வரப்போ நம்ம ஒரு கான்செப்டை கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு R1 சாரி S1 இருந்தது.
பட் S1க்கு வராமையே திரும்புகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டேபிளில் இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கறனால மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ அந்த டேபிள்லேருந்து எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு அதையும் பார்த்துக்கணும். இங்கேருந்து நல்ல ஒரு ப்ரீமியம் இங்கேருந்து கொஞ்ச நேரம் சைடுவே போயிட்டு இந்த மூமெண்ட்டு நல்ல ஒரு பிக் மூமெண்ட்டாக நம்மளுக்கு இருந்தது இன்னைக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணணும்? இதை வந்து நம்ம சொல்கிறது இல்லாமல் இதை வந்து காசாக மாற்றணும் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிலாம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீமியம் சார்ட் நம்ம கொடுத்துருந்தோம். ப்ரீமியம் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு 25,650 கால் 650 புட்டு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு. 650 புட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக காலையில் ஓப்பன் ஆகினாங்க. ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறமேல இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் உடச்சிட்டு கீழே வந்தாங்க. நம்ம கீழே வருவாங்க அப்படின்னு நான் காலையிலேயே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வரல. இங்கேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு காலையிலேயே கொடுத்துருந்தாங்க. இந்த இந்த ஏரியா வந்து ஸ்டாப் பாயிண்ட்டை நம்மளுக்கு எந்த மாதிரி அந்த ஒரு ½ அன் ஹவர் வந்து இங்கேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மார்க்கெட் வந்து 241ல். இதெல்லாம் ஒரு செல்லராக யோசிச்சிங்க அப்படின்னா செல்லர் வியூலலாம் நல்ல ஒரு இம்பேக்ட் அதிகமாக கிடைக்கும். அதேமாரி நம்மளுக்கு 57,500 புட்டு அதுக்கு நம்ம ப்ரீமியம் சார்ட் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே வந்தாங்க. கா காலையில் இந்த 937 சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ஜம்ப். ஓகேங்களா? 937லேருந்து 1070 வச்சும் போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து ஜம்ப் ஆகியிருக்காங்க. திருப்பி வந்தாங்க. திருப்பி மேலே போனாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் மார்க்கெட்டில். இந்த வேல்யூலாம் எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துலலாம் உங்கள் இங்கே இங்கே வரப்பெல்லாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய விஷயம் நம்மளுக்கு பிஃபோர் நம்ம சொல்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இந்த சென்செக்ஸில் இந்த டேபிள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே எந்தெந்த ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க இந்த 5 ஸ்ட்ரைக்கில் எந்தெந்த மாதிரி நடக்குது ½ அன் ஹவர் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த இதுலேயும் இந்த 5 ஸ்ட்ரைக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு அதிகமாக வேணால் ஒரு 30 to 40 பாயிண்ட் ரெகுலராக நம்ம கிடச்சிது அப்படின்னாவே பெரிய பாயிண்ட் தான் நம்மளுக்கு. ஒரு லாட்டை போட்டு 30 to 40 பாயிண்ட் நிஃப்டியெல்லாம் நம்ம கிடச்சிது அப்படின்னா பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.